ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு எவ்வித திட்டங்களும் அறிவிக்காததோடு நிதியும் ஒதுக்கவில்லை என அரசியல் தலைவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். பட்ஜெட் குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தென்னிந்திய மாநிலங்களை முற்றாக புறக்கணித்திருக்கிற ஆந்திராவை தவிர முற்றாக புறக்கணித்திருக்கிற இந்த பட்ஜெட் கண்டனத்திற்குரியது. இது இரு மாநிலங்களுக்கு ஆதரவாக அல்லது இரண்டு தோழமை கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக அல்லது அந்த கட்சிகளின் அழுத்தத்திற்கு அச்சப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கிறது. மொத்தத்தில் இது அனைவரையும் ஏமாற்றுகிற மக்கள் விரோத பட்ஜெட். இந்த அந்நிய முதலாளிகளுக்கும் உள்நாட்டில் இருக்கிற பெரிய முதலாளிகளுக்கும் சலுகை கொடுத்த அதே பாதையில் தான் இந்த அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணுதே தவிர விவசாயிகளுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ எந்த நலத்திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பதை நாம் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம். 2 மாநிலங்களுக்கு மட்டும் நீங்கள் நாங்கள் அது மாநிலத்தை கொடுக்கறது வேணான்னு சொல்லலை. நீங்கள் பீகார் கொடுக்கறதையோ அல்லது ஆந்திரா கொடுக்கறதையோ வேணான்னு சொல்லலை. ஏன் 2 மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டை ஏன் புறக்கணிக்கிறீங்க? இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஆனால் இது பொது பட்ஜெட் இல்லை, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பட்ஜெட் இது. இந்த மாநிலம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வகையிலையும் தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரை கூட பெறலை அப்படிங்கிறது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. முழுக்க தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஆந்திராவிற்கும் பீகாருக்குமான நிதிநிலை அறிக்கையாக இது அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பெயரை ஒருமுறை கூட உச்சரிக்காத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலையில் என்பது சில வெள்ளங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பிற்கு தகுந்தவாறு சில காரணிகளை மத்திய அரசினுடைய அரசாணை இருக்கிறது. அந்த அடிப்படை தான் ஒதுக்குகிறார்கள். அங்கே கூடுதலாக இங்கே கூடுதலாக ஒதுக்க வேண்டிய நிலை எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை என்பதை தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.